ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப் மட்டும் இல்லை, எல்லாத்தோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டிய டைம் எதுன்னு தெரியுமா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க நியூ லைஃப் ஆரம்பிக்கிற அந்த தருணமாக தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஹாப்பியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஓல்டு வூண்டு வந்து எகெயின் ஓப்பன் பண்ண யாராவது வந்து ட்ரை பண்ணனா அது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ அப்படி தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று வெடிச்சிருக்குது ராஷ்மிகா லைஃப்ல. ரீசெண்டாக தான் ஆக்டர் விஜய் தேவரகொண்டா வந்து மேரேஜ் பண்ணி நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் வந்து கிராண்டாக வந்து நடந்திருந்துச்சு. இவங்க வெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் தான் சடனாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பழைய ஆடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அது என்ன ஆடியோன்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் தான். அந்த ஆடியோவில் ராஷ்மிகோட பழைய காதல் வாழ்க்கை, அவங்களோட என்கேஜ்மெண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பிரேக் ஆச்சு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்மிகாவுக்கு வந்து கன்னடா ஆக்டர் ரக்ஷித் செட்டி கூட வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச கிரிக் பார்ட்டி ஃபிலிமில் தான் வந்து அந்த காதல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் நடந்த பிரைவேட் கான்வர்சேஷன் ஆடியோவை கொஞ்சம் பேர் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபியூ பார்ட்ஸ் வேணும்னே கட் பண்ணி கான்ட்ரவர்சி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஷ்மிகா ரொம்ப கோவப்பட்டு வேதனையோட ஒரு ஹார்ஷான போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வியூஸுக்காகவும் ரீச்சுக்காகவும் என்னோட வாழ்க்கையை வந்து தப்பா வந்து மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சியோட வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஆடியோ வந்து யார் ரிலீஸ் பண்ணது, ஏன் இப்போதான் வந்து வைரல் ஆகுது, இது உண்மையா இல்லை யாராவது பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணன கான்ட்ரவர்சியா, இந்த ஆடியோக்கு பின்னால் இருக்கிற ஷாக்கிங்கான உண்மையெல்லாம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப்பில் வந்து ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ், நியூ லைஃப், நியூ ட்ரீம், இது எல்லாமே தான் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷமான நேரத்தில் ஓல்டு வூண்ட்ஸ் வந்து எகெயின் யாராவது ரீஓப்பன் பண்ண ட்ரை பண்ணனா அது எவ்வளோ பெயினாக இருக்கும். இப்போ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா லைஃப்பில். ராஷ்மிகாவோட ஹாப்பியான வாழ்க்கையை வந்து சீர்குலைக்கணுன்றக்காக வேண்டிய கொஞ்சம் பேர் பிளான் பண்ணி 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஓல்டு கான்வர்சேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஷ்மிகா குத்தம் சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகாக்கும் விஜய் தேவரகொண்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் வெட்டிங் ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூரில் பிரம்மாண்டமாக வந்து நடந்துச்சு. இதில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் பர்சனாலிட்டிஸ் அட்டன் பண்ணி பிரைட் அண்ட் க்ரூம் வந்து கன்கிராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பிள்ஸோட வெட்டிங் ரிசப்ஷன் ஹைதராபாத்ல வந்து நடந்துச்சு. ரெண்டு பேருமே ஹனிமூன் முடிஞ்சு எகைன் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா அவங்க எக்ஸைட் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க போஸ்ட் பண்ண உடனே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல அவங்க கொந்தளிப்போட தான் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. வியூஸுக்காகவும் ரீச்சுக்காகவும் என்கேஜ்மெண்ட்டுக்காகவும் நான் சொன்ன வேர்ட்ஸ், அதே மாதிரி மிஸ் இன்ஃபர்மேஷன், ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்றதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து பெயின் அண்ட் ஹர்ட்டா இருந்தாலுமே நான் வந்து கண்டினியூவா பேஷன்ஸ் அண்ட் காமா தான் வந்து இருந்தேன். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்ற ஓல்ட் அண்ட் பிரைவேட் கான்வர்சேஷன் சம்பந்தப்பட்டவங்களோட கன்சென்ட் இல்லாம சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கான்வர்சேஷன்ல ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து இன்டென்ஷனா வந்து delete பண்ணி எம்பராசிங் கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. என்னோட பர்சனல் லைஃப்ல ரீசனா நடந்த சம்பவத்தை வச்சு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு காட்டமா வந்து சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகாவோட இந்த போஸ்ட்டுக்கு என்ன காரணம்ன்றத பத்தி தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த லீக் ஆயிருந்துச்சு. பாஸ்ட் 2017ல ராஷ்மிகாக்கு கன்னடா ஆக்டர் ரக்ஷித் செட்டியோட வந்து மேரேஜ் அரேஞ்ச் ஆச்சு. கிரிக் பார்ட்டின்ற கன்னடா ஃபிலிம்ல வந்து நடிக்கும் போது ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால தான் 2017ல நடந்த வெட்டிங் என்கேஜ்மெண்ட் 2018ல முடிவுக்கு வந்துருச்சு. ராஷ்மிகா சினிமால வந்து நடிக்கிறது வந்து நிறுத்தணும் அப்படின்னு ரக்ஷித் செட்டி வந்து கண்டிஷன் போட்டனால தான் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவரகொண்டா மேரேஜ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் ராஷ்மிகாவோட ஓல்டு ஆடியோ பத்தி சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆடியோல ராஷ்மிகாவோட அம்மா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வைரலான ஆடியோல ராஷ்மிகா வந்து கிசிங் சீன்ல வந்து நடிக்கிறது வந்து ரக்ஷித் செட்டிக்கு வந்து விரும்பல. அதனால தான் ராஷ்மிகா வந்து சினிமா வந்து கியூட் பண்ணணும் அப்படின்னு ரக்ஷித் செட்டி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆயிருந்துச்சு. இந்த ஆடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி தான் என்னோட மேரிட் லைஃப் வந்து ட்ரபிள் பண்ற பாக்குறாங்க அப்படின்னு ராஷ்மிகா வந்து ஃபியூரியஸ் ஆயிருக்காங்க. என்னோட பர்சனல் கான்வர்சேஷன் வந்து மிஸ் ரெப்ரசென்ட் பண்ணனா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ராஷ்மிகா வந்து சொல்லியிருந்தாங்க. பப்ளிக் ஐல சம்டைம்ஸ் இருக்கிற அன்ஃபேர் கிரிட்டிசிசம் கூட வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நான் உண்மையா இருந்தேன். லவ் அண்ட் ஹாப்பினஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் பாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இருந்து எல்லாம் மீறி போயிடுச்சு. என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ரீசன் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்களால இதை வச்சு என்ன செய்ய முடியும்? என் ஃபேமிலியும் என் வெல் விஷஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த விஷயத்துல வந்து கனெக்ட் இல்லாதவங்களையும் அன்கம்ஃபர்டபுள் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒருத்தரோட பிரைவசி மேல வந்து அட்டாக் பண்றது தான். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஃபமேட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறி growth வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ற அதே டைம்ல கொஞ்சம் பேர் இன்னொருத்தவங்களோட டிக்னிட்டி அண்ட் பீஸை வந்து காசாக்கணும்னு நினைச்சு ஹேட்ரட் கான்ட்ரவர்சி வந்து ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் தான். 8 இயர்ஸா இந்த அட்டாக் ராஷ்மிகா மேல மட்டும் தான் வந்து இருந்தப்போ குவைட்டா வந்து இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது மற்றவங்களையும் வந்து பாதிக்கும் போது அவங்க வந்து அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஸோ 24 மணி நேரத்தில் ராஷ்மிகா பத்தி ஸ்ப்ரெட் பண்ற எல்லா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி மீடியா, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு வந்து காட்டமா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து நினைச்சு பார்க்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயத்தை இப்போ எகெயின் எடுத்துட்டு வந்து அவங்களோட இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வந்து குலைக்க வந்து ட்ரை பண்றது வந்து சரியா? அதைத்தான் வந்து ராஷ்மிகா ரொம்ப வேதனையோட வந்து கேட்கறாங்க. ஸோ அவங்களோட நியூ லைஃப், அவங்களோட ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணனா அந்த ஹாப்பியான வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஓல்டு பிரைவேட் ஆடியோ கான்வர்சேஷன் சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்றது நல்லது இல்லை. அதுவும் ஃபுல் கான்வர்சேஷன் இல்லாம ஃபியூ பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி வேற மாதிரி அர்த்தம் வர்ற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்தனால தான் ராஷ்மிகா ரொம்ப ஹார்ஷா வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. 8 வருஷமா இவங்க வந்து
சைலண்டா இருந்திருக்காங்க. ஆனா அது அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் இனிமே வந்து சைலண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப்ல வந்து கான்ட்ரோவர்சி வர்றது புதுசுலாம் இல்ல. ஆனா ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஓல்டு wounds வந்து ரீஓபன் பண்ணனா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரியுமா? இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ உண்மையிலேயே வந்து தப்பா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல இதுக்கு பின்னால இன்னும் பெரிய ரீசன் எதுவும் இருக்கா? இந்த கான்ட்ரோவர்சி இன்னும் எங்க போய் முடியுமோ? ராஷ்மிகா உண்மையிலேயே வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்களா? இந்த விஷயத்தினால என்னென்ன அப்டேட் வரும் அப்படின்றத எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.